பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல போகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நீங்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவீங்க, நான் வியாதியில் வேதனையில் படுறது யாருக்கு தெரியும்? ஆண்டவர் எதுக்கு என்னை படைச்சார்? இது நீங்கள் மட்டும் இல்லை, ஆண்டவரோடு இருந்தவங்களும் கேட்டாங்க. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நீங்களும் நானும். தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ.
ஆதாரமான வடிவே ஏதாவது வித முடிவே எனக்கு ஆதாரமான வடிவே ராதாவும் எம்மை பெற்ற மாதாவுனே ராதாவும் எம்மை பெற்ற மாதாவுனே எதுனாக நன்றியும் வேறு ஆதாரம் எனக்கில்லை தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ. எனக்கு கண்பார்வை எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஒரு மனுஷனை பார்த்து ஏன் படைச்சேன்னு கேட்ட மாதிரி இங்கேயும் கேட்குறாங்க அவருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அவர் அப்புறம் போகையில் யாரு? உண்டாக்கினவர். ஏன்னா அவர் தான் சொல்றாரு. வேதம் அழகா சொல்லுது. யாத்திராகம 4:11 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, அதாவது மோசேயை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. ஏன் ஆண்டவர் அப்படி உண்டாக்கணும்? ஏன் எல்லாரையும் நல்லா படைக்க வேண்டியதானே? படைத்தான் எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கத்தானே. அதில் என்ன பாரபட்சமா? இல்லைங்க. ஏன் வைத்திருக்கிறார்? அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஐயா, ஒரு நோக்கம் இருக்கிறது. இது நமக்கு தெரியல, அன்றைக்கு சீசர்களுக்கும் தெரியல. ஏன்னா எங்கோ மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்த பேதுருவிட்ட போய், நீ இதுவரைக்கும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த, இப்போ வா உன்னை மனுஷரை பிடிக்க வைக்க போறேன்னு இவன் கேட்டானா, எப்படியா நான் மனுஷரை பிடிக்கிறது, வலை எதுன்னு கேட்டானா? இல்லையே. எங்கோ இருந்த ஐயா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த செபதேயுவின் குமாரன் ஏன் பின்னவான்னு கூப்பிட்டோன்னே மார்க் 1:19 அப்படியே வலையெல்லாம் விட்டுட்டு தகப்பன் விட்டுட்டு ஒன்றும் சொல்ல வந்தாங்களே. எதுக்கு ஐயா? ஆண்டவருடைய நோக்கம் நமக்கு தெரியாது. சில குறைவுகளை வைக்கிறான்னு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. கிராமங்களில் கேட்டு பாருங்க. சாதாரண கண்ணு தெரியாம ஒருத்தர் சொன்னால் பழமொழி சொல்லுவாங்க, கண்ணை கெடுத்த தெய்வம் மதிய கொடுக்குமா. ஒரு குறை இருந்தா அந்த குறைக்கு பதிலாக இன்னொரு திறமையை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுத்து வச்சிருப்பார். அதில் மாற்றமே கிடையாது. எல்லாருக்குள்ள ஒரு திறமை உண்டு. இங்கே அவர் வருகிறார். ஏன்னா அந்த கண்ணு இல்லாதவங்களை படைச்சவர் அவருக்கு தெரியாதா? அவர் அந்த வருகிறார். அப்படி வரும்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அவர் நான் உண்டாக்கினேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு அது தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது சொன்ன வார்த்தை. என்ன மோசைக்கு சொன்னது, சீஷர்களுக்கு அதை மறந்துருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன், மறந்துருக்கலாம். ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவத்தினாலும் அல்ல, பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். அப்பந்தான் நாமளும் உட்கார்ந்து பாடுவோம். என்ன பண்ணுவோம்? ஐயா புத்திது நாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலில் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா புத்திது நாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலில் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா புத்திது நாமோ.
எனக்கு அன்பான அவருடைய நாமம் பரவணும். என்ன 2 கண்ணும் தெரியாம சுகமாக்கினார். எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். அவர்கிட்ட வந்தா நடக்குங்கிறதுக்கு அற்புதம். இங்கே பார்க்கணும், இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, எதுக்கே அப்படி இருக்கான்? அவர் சொன்னார், 2மே இல்லப்பா, தேவனுடைய கிரியைகள் இவனை கொண்டுதான் வெளிப்படணும். அதுக்கு தான் கண்ணு தெரியாம வச்சிருக்காரு. ஒருவேளை நீங்க கேட்கலாம், உங்களுக்கு பார்வையை கொடுத்துருக்க கூடாதா? தேவனுடைய கிரியைகள் ஏங்க இதை விடையா வேணும்? மனக்கண்ணை திறந்திருக்காரே. இவ்வளவு சுவிசேஷம் சொல்றதுக்கு பைபிளை கையில் எடுக்காம வார்த்தையை கொடுத்துருக்காரு. இதை விட என்ன தரணுங்க? ஆண்டவருக்கா நம்ம என்னத்தை கொடுத்துருக்கிறோம்? என்ன கொடுப்பே என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே தூதனாய் நான் இருந்தாலோ எக்கால முழக்கிடுவேனே. தூதனாய் நான் இருந்தாலோ எக்கால முழக்கிடுவேனே. மனவரமேசுவை வாழ்த்தி பாடி மகிழ்வதற்கு, மனவரமேசுவை வாழ்த்தி பாடி மகிழ்வதற்கு, என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. மெய்ப்பனா இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கலாம். நான் இன்னைக்கு என்னத்தை கொடுக்கறது அவருக்கு? அவர் எனக்கு கொடுத்ததுக்கு. இந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், எத்தனையோ 2 கண்ணும் தெரியும். ரோட்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் முன்னாடி நிற்கிறது என்னன்னு தெரியாது, கழுதையா மாடா மனுஷனா தெரியாது. அப்படி நிற்கிற மத்தியில் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே தொலைக்காட்சியில் அவராக வச்சுருக்காரு. இதுக்கு மேலே என்ன தெரியணும்? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அதை பார்க்குறீங்களே, பார்க்கும்போது என்ன பார்க்கலங்க, என்ன பார்க்குறீங்க? யார் தேடி வர போகிறீங்க? அவருடைய கிரியைகள். இந்த கீபோர்டு வாசிக்கிற பார்க்குறீங்க, பாடுறதை பார்க்குறீங்க, பைபிளை புரட்டாமல் சொல்கிறத பார்க்குறீங்க. இது என்னது? ஏன் பலனா? தேவனுடைய கிரியைகள். அதான் சொன்னார், எப்பா நீங்கள் நினைக்கிற தப்புப்பா, இவன் செய்த பாவத்தினாலும் கிடையாது, இவனை பெற்றவன் செய்த பாவத்தினாலும் இல்லை. எதுக்கு தெரியுமா இவனை இப்படி வச்சுருக்கேன்? என்னுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிங்க. பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். ஏன்னா அனுப்பினவர் யாரு? பிதாவினால் நடாத நாற்றெல்லாம் என்ன செய்யும்? புடுங்கி போடப்படும். இது பிதாவினால் நடப்பட்ட நாற்று. அதனால் அனுப்பினவருடைய கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் துப்பி சேருண்டாக்கி அவன் கண்ணிலே பூசி, நீ போய் சீலோமாம் குளத்திலே கழுவு என்றார். உடனே அவன் என்ன செய்தான்? வாசிங்க. சீலோமாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவினான். என்ன எனக்கு அன்பான அவர் என்ன சொல்றாரோ அதையும் நம்ம செய்யணும். எனக்கு ஆரம்பத்தில் இப்படி தான் சொன்னார், என் நாமத்தை போய் பிரஸ்தாபப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேனார். 92 வருஷத்தில் அந்த வார்த்தையை நம்பி வந்தேன். அறியாத வழியில் நடத்துவேன், தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு போய் இருளை வெளிச்சமாக்குவேனார், கோணலை செவ்வையாக்குவேனார். இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை மறக்கிறவர் அல்ல, மறுக்கிறவர் அல்ல. யோபு 33:14 படி தேவன் ஒரு விசை சொல்லிய காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவருடைய அங்கே திருத்துற வேலையை கிடையாது. சொன்னதுதான். அவர் சொன்னார், நீ போய் என் நாமத்தை மட்டும் சொல்லு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனாரு.
இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் எத்தனை வருஷங்களாக பார்க்குறீங்க. இதுக்கு ஏன் பலன் என்ன இருக்குது? என்னால் ஒரு நாளைக்கு போய் முடிய இருந்தால் கூட ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது. ஆனால் பெரிய வேலை, தேவனுடைய வேலை, நான் பார்க்குற வேலை பெரிய வேலை, அது மெனக்கெட்டு போவானே. நெகேமியா காலத்தில் சொன்னானே, அந்த மாதிரி எவ்வளவு பலவீனம் வந்தாலும் அதிலே தான் கிடக்கணும். ஏன்னா அவரை விட்டு நான் எங்கே போகிறது? ஏன்னா எதுக்காக அப்படி கிடக்கிறோம்? அவருடைய நாமம். உன்னை அன்றி பேரே கதி ஒருவன் இல்லை சாமி, தன்னை பலியாயின் அன்புயிர் ஜகனை அன்னை தன்னை முன்னார் சுட்டார் யாரும் உதவுவாரோ, அன்னை தன்னை முன்னார் சுட்டார் யாரும் உதவுவாரோ, அதிசயம் ஆசையில் இயேசு சாமி. உன்னை அன்றி பேரே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னை பலியாயின் அன்புயிர் ரட்சகனே. அஞ்சி அஞ்சி தோற நின்று அஞ்சி தோற நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி அலை கடல் துரும்பு போல வளைவு கொண்டேன் ஐயோ. அஞ்சி அஞ்சி தோற நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி அலை கடல் துரும்பு போல அலைவு கொண்டேன் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கூவோம் இந்த பஞ்சக முகம் பாரா, கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த பஞ்சக முகம் பாரா, கிட்டியல் நீடம் சேர்த்து கிருபை இயேசு சாமி, கிட்டியல் நீடம் சேர்த்து கிருபை இயேசு சாமி. உன்னை அன்றி பேரே கதி ஒருவன் இல்லையே சாமி, அன்னையே பலியாயின் மன்னுயிர் ரட்சகனை மன்னுயிர் ரட்சகனை. மன்னுயிர் ரட்சகனை. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. அவர் தரையில் துப்பி சேருண்டாக்கி கண்ணில் பூசினார். சீலோவாம் குளத்தில் போய் கழுவினார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அந்த அனுப்பப்பட்டவன் என்ன செய்தானா? அப்படியே அவன் போய் கழுவி என்னத்தை தொடச்சிருந்தா அந்த அற்புதம் நடந்திருக்காது. என்னத்தையும் கண்ணில் பூசினாரு அப்படின்னு கையை வச்சு இப்படி தொடச்சிருந்தா கூட கிடைச்சிருக்காது. அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அது மட்டுமல்ல, அவனே சொல்றான் பாருங்க, யோவான் 9:25 சொல்றான் பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க, அப்பா பாவியான மனுஷன் உனக்கு எப்படா சோத்தை கொடுக்க முடியும், உனக்கு எப்படா உன் கண்ணை திறக்க முடியும், அவனே பாவி எங்களுக்கு சொல்லுன்னா. அப்ப அவன் சொல்றான் பாருங்க 25ஆம் வசனத்துல, அவன் பிரதியுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, குருடனா இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும்னார் இயேசு. அதனால்தான் சொன்னார், அப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன்னா காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிறேன்னு சொல்றது குருடராகும்படி இந்த உலக நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் இன்னும் யோவான் 9:36 வாசிக்கிறோம். எனக்கு கண்பானவர்களே, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, எதுக்காக உருவாக்குகிறார்? ஒரு சப்பானி 40 வருஷம் கிடந்தான். எங்க? ஆலய வாசல்ல கிடந்தான். எத்தனையோ பேர் அப்படி கூடி போனாங்க வந்தாங்க. அப்போஸ்தலர் 4:22 படி அவன் சுகப்படுத்தப்பட்ட போது ஏறக்குறைய 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். அத்தனை வருஷம் அவன் வாழ்க்கையில் சப்பானியா ரோட்டில் கிடந்தான். ஒரு நாள் அவனுக்குன்னு வச்சிருந்தார். ஒரு நாள் அவன் வந்து சொன்னான், எல்லாரும் போல அவனும் எதிர்பார்த்தான், பேதுரு யோவான். அவன் சொன்னார், என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனார்.
உடனே அவன் என்ன செய்தான்? அவன் குதித்து உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலப்பட்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே உடனே பேதுரு சொல்லல, ஏன் பாத்தியா நாங்க எவ்வளவு அற்புதம் செஞ்சிட்டோன்னு. 12ஆம் வசனத்தை பாருங்க. அதே இதுல 3:12 அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இதை நடக்க பண்ணினோம் என்று எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை செய்யும்படி கேட்டீர்கள். ஜீவாதிபதி கல்லனையே விட்டுவிட யூதர்களுக்காக, கல்லனையே விட்டுவிட யூதர்களுக்காக, காவலனை குருசரைய பாவிகள் கேட்டா, காவலனை குருசரைய பாவிகள் கேட்டா. சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா சாமிதன் மைந்தா வசனா சரண பதம் தேவசுதன் பொந்திய பிலாத்தினிடமே, தேவசுதன் பொந்திய பிலாத்தினிடமே சென்று பல பாடுபட முந்தையவானா, சென்று பல பாடுபட முந்தையவானா. சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா தாவிதின் மைந்தா வசனா சரண பதந்தா. ஜீவனுள்ள அதிபதியை சிலுவையில் கொண்டு, ஜீவனுள்ள அதிபதியை சிலுவையில் கொண்டு, திருடனையே விட்டு விட தீயவ கேட்டா, திருடனையே விட்டு விட தீயவ கேட்டா. சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா தாவிதின் மைந்தா வசனா சரண பதந்தா. நீங்கள் கொலை செய்தீர். வாசிங்க, அதை முடிச்சிருவாங்க, ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்க்கிற அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. அவரால் உண்டாகிய விசுவாசமே இந்த சர்வருக்கு முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. எதுக்கு வச்சிருந்தா தெரியுமா? அத்தனை பேரும் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு, என் நாமம் மகிமைப்பட. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி எப்போதும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதன் தேவைகள் சந்திக்கப்படணும். எனக்கு அன்பானே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு 10 பேர் 20 பேருக்கு அல்லது 50 பேர் 100 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன்னா மீதி எல்லாம் சாப்பாடு கூட ஒரு நேரத்தோடு போயிடும். இந்த ஊன்றுகோல் கொடுக்கறது இருக்க அவங்களுக்கு ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கும் போது உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பார்களே, ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்த அடக்கம் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம், ஃபியூனரல் பண்ணுக்காக உதவலாம். திருநெல்வேலிலாம் இன்னொரு அறை கட்டப்படாமல் இருக்குது. அதே மட்டும் இல்லை, எனக்கு அன்பார்களே, மதுரையில் கூட மாடியில் முந்தி பார்வையற்ற பெண்களை தங்க வச்சுருப்பேன். அந்த ஓடெல்லாம் உடஞ்சி இன்னும் மாற்ற முடியாமல் இருக்குது. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தில் சிலர் எழுப்பித்தர செய்வீங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் நாங்கள் உதவுறது? இதெல்லாம் கேட்குறோம், தினம் கேட்குறோம், எப்படி உதவி செய்கிறதுக்கு? எனக்கு அன்பானவர்களே, இதில் 2 நம்பர் ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும்.
அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் ஒன்று செய்யலாம், நல்ல உதவி செய்யலாம், ஆனால் எங்களுக்கு வரி விலக்கு வைக்கிறதுக்கு பில்லு கொடுக்க முடியுமா? தாராளமாக நீங்களும் என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிகளை சொல்லுகிறேன். உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் அடித்து பார்க்கலாம். 8438852500 இந்த நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா அதில் வரும். நீங்கள் அதில் போட்டு உங்கள் பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் கொடுப்பீங்கன்னா உங்களுடைய அந்த இதுக்கு பில்லு நாங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுப்போம். அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, எதற்காக ஏற்படுத்தினார்? இந்த ஒரு காரியத்தை தியானிக்கவே 6 செய்தி. இனி இடிக்க, கட்ட, கவிழ்க்க, ஐயா பல காரியத்தை இங்கே எழுதியிருக்கிறார். 7 காரியங்களில் ஒரு காரியம்தான் முடிஞ்சிருக்கு. இந்த 6 காரியங்களை கொடுத்து உங்களோட சமயம் வரும்போது பேசுகிறேன். அன்பின் தெய்வமே, எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறியாதபடிக்கு இருந்த நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்தீர். கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் எதற்கு எனக்கு இந்த பலவீனத்தை தந்தார், பலப்படுத்துகிற கிறிஸ்து என்பதை மெய்ப்பதற்கு எனக்கு ஏன் இந்த கண்ணீரை தந்தார், கண்ணீரை மாற்றி களிப்பாக்குகிறவர் என்பதை அறிவதற்கு என்பதை ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இதயத்தை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பெரியோர் எங்கிருந்தாலும் எந்தெந்த இடங்களில் இருந்தால் அவர்களுக்கும் நல்ல சுகபலன் ஜீவன் கொடும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும், பெரியோர், சிறியோர், பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.